0117490420 என்ற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உலமாக்களிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். ஏராளமான தாய்மார்கள் தொடர்பு கொள்கிறார்கள், ஏராளமான சகோதரர்கள் தொடர்பு கொள்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் நாடுகிறார்கள், ரமதானுடைய தேவைகளை விரும்புகிறார்கள். ஜகாத் எப்படி கொடுக்கணும், சதக்கா எப்படி கொடுக்கணும், நோன்பு எப்படி கலா செய்யணும். இறுதி தூதர் சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். அவர்களை நாம் சஹாபாக்கள் என்று அழைக்கிறோம். அவர்களிடத்தில் காணப்பட்ட மிக பிரதானமான ஒன்றுதான் நானும் நீங்களும் இன்று ரமதானுடைய முதல் ஜுமா 1446 ஹிஜ்ரி. இந்த 1446 ஹிஜ்ரி ரமதான்ல நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடியதுதான் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், நம்மை சொர்க்கத்தை கொண்டு எமக்கு அந்த பாக்கியத்தை தருவாயாக, நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் தயாரித்த அந்த சமூகம் அவர்களுடைய அடிப்படை சொர்க்கமாக இருந்தது. நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் வாழ்ந்து துனியா விட்டு பிரிந்தார்கள். நுஹிப்புல் மௌத கமா துஹிப்பூனல் ஹயாத். நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புகிறோம் என்று சொன்னார். நுஹிப்புல் மௌத கமா துஹிப்பூனல் ஹயாத். நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புகிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அடிப்படை குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுத்த அடிப்படை அதுதான். அது என்னவென்றால், அந்த பெண் அந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தின் பொழுது சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி அல்லாஹ் இடத்துல கேட்ட துஆவை அல்லாஹ் சூரத்து தஹ்ரீம்ல பதிவாக்கியிருக்கிறார். அந்த சூரத்து தஹ்ரீம் அது என்ன சொல்லுகிறது என்றால், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வநஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி வநஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அந்த பெண் கேட்டது, யா அல்லாஹ், இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த என்ற கணவன் தன்னுடைய அட்டகாசம், அநியாயம், எல்லா அட்டூழியங்களுடனும் அவன் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் உன்மீது ஈமான் கொண்டு உன்னுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் அவன் என்னை அழிப்பதற்கு முன்வந்திருக்கிறான். என் கைகளை கட்டி கால்களை கட்டி என் மீது ஒரு பாறைக்கல்ல போட்டு அப்படி என்ன கொல்ல போகிறான். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வநஜ்ஜினி என்று அந்த பெண் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரீம்ல நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறான். யா அல்லாஹ், உன்னிடத்துல உண்ட மாளிகைய எனக்கு கட்டி தந்துரு என்று அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த பெண்மணி கேட்கிறார். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வநஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி. இந்த ஃபிர்அவுன் அவனோட சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இருந்து, இந்த அநியாயக்காரர்கள் இருந்து எனக்கு விமோசனத்தை தா என்று கேட்டார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிச்ச சஹாபாக்களுடைய அடிப்படையாக இருந்தது. இதனால் சஹாபாக்களும் மௌத்தாகினா அவர்களுக்கு பேர் என்ன வந்துச்சு தெரியுமா? ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குல்பாட்டப்பட்டவர். தஸ்ஸல் அர்ஷ் பிமௌத் சஅத் இப்னு முஆஸ். சஅத் இப்னு முஆஸுடைய மௌத் அர்ஷை முசுப்பி விட்டது. அவர்களுடைய வருகை அது நன்மாராயமாக, அவர்களுடைய மௌத்து அது பாக்கியமாக. முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன், ஓய்வெடுக்கிறாய் ஓ அல்லாவின் அடியானே, இவ்வளவு காலம் நீ பூமியில் நடக்கும் பொழுது எப்படி நீ நீதமாக நடந்தாயோ அதுக்குரிய பாக்கியத்தை நீ இன்று பெற்றுக்கொள்ள போகிறாய் என்று அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இவனால் நீ வாதத்திலும், ஜிக்கரிலும், துஆவிலும், தௌபாவிலும்
ரமதானிலும் நோம்பிலும் தஹஜ்ஜத்திலும் தராவிலும் தொழுகையிலும் சதகாவிலும் தர்மத்திலும் ஹலாலுடைய சம்பாத்தியத்திலும் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டத்திலையும் நீ ஈடுபட்டிருந்தாயே அதுக்குரிய பிரதிபலனை நீ இங்கு பெறப்போகிறாய், உனக்கு ஓய்வுக்குரிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று நன்மாராயம் சொல்கிறார்கள் மலக்குமார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சஹாபாக்களை பல வகையாக பாராட்டி குர்ஆனும் ஹதீஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை துனியால வாழும் பொழுதே அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாராயம் சொல்லப்படுகிறது. இதுதான் உள்ள பெரிய பாக்கியம். ஒரு சொர்க்கவாதியை பார்க்கிறதுண்டா இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்க என்று சொன்னார். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபூபைதா ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா என்று சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற சஹாபாக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தயாரித்தார்கள். இதுதான் இந்த சென்ற 1.5 வருடமாக இந்த பலஸ்தீன் கஸா உடைய மக்கள் படக்கூடிய கஷ்டம், அந்த துன்பம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அநியாயங்கள் பொழுது அந்த சின்ன குழந்தையும் இந்த ஈமானுடைய சொர்க்கத்துடைய பேச்சை பேசுறதை நாங்கள் கண்டோம். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு வரலாறு, இது பொய் அல்ல, இது உண்மை. இன்றும் வாழக்கூடிய உள்ளங்களில் அதே ஈமானிய பதிவுதான் பதிவாக இருக்கிறது என்பதை நாம் கண் கொண்டு கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைய நானும் நீங்களும் இந்த ஜுமால இருந்து பெற வேண்டியது என்ன என்பதை மிக சுருக்கமாக நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் மீது ஆசை உள்ள ஒரு சமூகத்தை கட்டி அனுப்பினார்கள். அவர்கள சிறார்களும் பெரியவர்களும் வாலிபர்களும் யுவதிகளும் ஆண்களும் பெண்களும் வயோதிபர்களும் முதியவர்களும் படித்தவர்களும் பாமரர்களும் எல்லோருடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கத்தை நாடியவர்களாக அப்துல்லா இப்னு ரவாஹா சொர்க்கத்துடைய வாசம் அடிக்குது என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்துடைய வாசம் துனியாவில் அவர்களுக்கு கிடைக்கும். நாங்கள் நறுமணத்தை பூசி அந்த வாசத்தை அடைகிறது போல அவர்கள் ஈமானுடைய ஒளியில அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த சொர்க்கத்தை கண்டு கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை நசிவாக்கினான். அதுதான் இந்த பலஸ்தீன மண்ணில் கடந்த காலங்களில் ஷஹீதான அந்த தாய்மார்களும் அந்த குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் அல்லாஹ் இடத்துல மன்றாடுறது, யா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தா, உன்னுடைய பூமி இது, நாம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி போராடுகிறோம், எமக்கு அந்த பாக்கியத்தை தா என்று கேட்டுவிட்டு போன அந்த பாக்கியவான்களையும் இன்று இந்த நூற்றாண்டில், இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நாம் இதை கண்டு கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய ஈமான் குர்ஆனின் மீது அதிகரிக்கிறது. இது அத்துலியத் அலைஹிம் ஆயாத் ஜாதத்துஹு ஈமானா. இப்ப குர்ஆனுடைய இந்த சான்றிதழ்கள் வழங்கப்படுமோ அப்பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதானமான 4 விஷயங்களை ஞாபகம் ஊட்டினார்கள். குர்ஆன்ல 6666 ஆயத்துகள், குர்ஆனுடைய ஏராளமான தன்மைகள். இதை நான் வடிச்சு ஒரு 4 விஷயத்துல இங்க முன்வைக்க விரும்புகிறேன். நாம் எல்லோரும் இன்றைய ஜும்மா, இன்றைக்கு 1446 ரமதானுடைய இந்த முதல் ஹுத்பால இந்த ஜாமில் அக்ஃபர்ல இருந்து நாம் பெற்றுக்கொண்டு போகக்கூடிய தூது, அது சொர்க்கத்துக்கு ஆசை வைத்தவர்களாக எங்களுடைய துஆ, எங்களுடைய திக்ர், எங்களுடைய மன்றாட்டம், யா அல்லாஹ் எனக்கு அந்த சொர்க்கத்தை துனியால காட்டிவிடு என்று அல்லாஹ் இடத்துல மன்றாடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. உங்களுக்கு கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணும் கண்டிடாதே, எந்த காதும் கேட்டிடாதே, எந்த உள்ளமும் சிந்திக்காத,
யா மஅஷர ஷபாப், ஓ வாலிபர்களே, உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அங்க கிடைக்க போகிறது? இன்னலக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூத் அபதா, வாழ்வே வாழ்வே, உங்களுக்கு மரணம் கிடையாது. இன்னலக்கும் அன் தஷுபு ஃபலா தஹரமு அபதா, வாலிபமே வாலிபம் வயோதிபம் கிடையாது. இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஸ் அபதா, உங்களுக்கு சுகமே சுகம், உங்களுக்கு துன்பம் இன்னல் கவலை ஒன்றும் இருக்க மாட்டாது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன், நீங்கள் கேட்பதும் கிடைக்கும், நீங்கள் நாடுவதும் கிடைக்கும். எதை நீங்க கேட்பீர்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க நாடுவதும் கிடைக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா வஸிகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா, யாரெல்லாம் ஈமான் கொண்டு அந்த அடிப்படையுடன் மரணித்தார்களோ அவர்கள் சாரி சாரியாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இந்த தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மஃபாஸா என்ற அந்த சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எப்படி இதுக்கு தயாரிக்கப்பட்டார்கள்? அதுக்கு 4 அடிப்படைகள். ஒன்னாவது ஈமான், இரண்டாவது இல்ம், மூன்றாவது அஹ்லாக், நாலாவது இஹ்லாஸ். நானும் நீங்களும் ஈமான் உள்ள ஒரு முஸ்லிமாக, ஈமான் உள்ள ஒரு மூமினாக, நாங்களும் நீங்களும் இல்முள்ள ஒரு மனிதனாக, நாங்களும் நீங்களும் சிறந்த அஹ்லாக் உள்ளவர்களாக, நானும் நீங்களும் சிறந்த இஹ்லாஸ் உள்ளவர்களாக, ஈமானை பலப்படுத்திக் கொண்டு இல்மை வளர்த்துக் கொண்டு நல்ல அஹ்லாக்கை வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டு இஹ்லாசுடன் அமல் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஆகும் பொழுது அங்குதான் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் அந்த முன்னோர்கள் சஹாபாக்களில் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள், அவர்கள் இந்த தன்மை உள்ளவர்கள், ஈமானில் பரிபூர்ணம், இல்மை தேடி தேடி கற்றுக்கொள்ளும் ஆர்வம், அதே நேரத்தில் அவர்களிடத்தில் சிறந்த அஹ்லாக், அதுக்கு அவர்கள் இஹ்லாசுடன் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக தான் செய்வோம் என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடோடு இருந்த காரணத்தினால் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு அர்ஷும் அவர்களுடைய மௌத்துல உசும்பி விடுகிறது. அவர்கள் மலக்குமார்களால் கொல்பாட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய வருகை அல்லாஹு தஆலா நன்மாராயமா சொல்கிறான், உங்களுக்கு கவலை வேண்டாம், நீங்கள் என்னிடத்தில் வருகிறீர்கள், உங்களுடைய கபர் இருக்கிறதே அது சொர்க்கத்தின் பூஞ்சோலை. முதலிரவில் மனைவியை நீங்கள் எப்படி சந்தோஷமாக அவர்களை சந்தித்தீர்களோ அது போன்றுதான் இந்த கபரும் உங்களுக்கு விசாலமாகப்படுகிறது. உங்களை கட்டி அணைக்கும், வா வா என்று உங்களை வரவேற்கும், உங்களுக்கு அது பூஞ்சோலையாக மாறும். அந்த கபர் மன்னரைக்குள்ள அல்லாஹ் சொர்க்கத்துடைய அந்த வாசனையை அங்கு தர காத்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் இந்த உம்மத்துக்கு கிடைத்த பாக்கியம். அது பூமியில எங்க மௌத்தாகினாலும், ஆகாயத்துல சிதந்து போனாலும், கடலுக்கு மௌத்தாகினாலும், அவர்கள் எந்த நிலையில மௌத்தாகினாலும் அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் நான் நீங்களும், நான் இன்றைக்கு ஓதிய 4 குர்ஆனுடைய திருவசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களும் மூமின் அல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன், ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். நலவும் தீமையும் நிச்சயமாக சமமாக மாட்டாது. தீங்கை கொண்டு ஒருவன் உங்களுக்கு அடைந்தால் நீங்க நலவை கொண்டு பதில் சொல்ல வேண்டும். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்ஃபா பில்லதி அஹ்ஸன், உங்களுக்கு அப்படி செய்யும் பொழுது நீங்க தீங்கை கொண்டு தீங்குக்கு பதில் இல்லாமல் நலவை கொண்டு தீங்குக்கு பதில் சொல்லும் பொழுது யாரு பகைவனாக இருக்கிறானோ அவன் உங்களோட நண்பனாக மாறிவிடுவான். இதெல்லாம் அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கிறதுக்கு தேவை என்ன தெரியுமா? இஹ்லாஸ் தேவை. யா அல்லாஹ், உனக்காக செய்தேன், யாரும் பார்க்க எனக்கு தேவையில்லை. அல்லாஹ், யாருக்காகவும் செய்யல. நான் நோற்று நோம்பு உனக்காக, நான் செய்கிற இஃப்தார் உனக்காக, நான் செய்யும் சஹர் உனக்காக, நான் செய்யும் தர்மம் உனக்காக, நான் தொழுக உனக்காக. நீ இறங்கி வருகிறாய். ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான். யாரும் பாவ மன்னிப்பு கோரிருக்கிறான், உங்களை நான் மன்னிச்சு விடுகிறேன். அல்லாஹ் கேட்கிறான், மன்னிச்சு விடுகிறான். அல்லா இடத்துல
இஸ்திக்ஃபார் செய்யற பழக்கத்தை இந்த ரமதான்ல அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். பஜார்ல, தொழில்ல, வீட்டுல, தாய்மார்கள், சகோதரிகள், ஸ்கூல்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில, படிப்புல, எங்க இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னத், அஊது பிக மினன் நார் என்ற இந்த திக்ரோடு இருக்கும் பொழுது மௌத் எந்த நேரமும் வரும். யாருக்கும் வரும், எந்த படைத்த எந்த பெரிய மனிதனுக்கும் வரும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா எங்களை நாடும் பொழுது ஈமானுடன், இல்முடன், அக்லாக்குடன், இக்லாசுடன் நாம் இந்த துன்யா விட்டு பிரிய வேண்டும். ஈமானுடன் பிரிய வேண்டும். ஈமானுடன் நாம் பிரிய வேண்டும். இல்முடன் பிரிய வேண்டும். அக்லாக்குடன் பிரிய வேண்டும். இக்லாசுடன் பிரிய வேண்டும். எங்களுடைய ஈமான்ல உறுதி சுப்ஹானல்லாஹ், கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இல்முள்ளவர்களுக்கு மலக்குமார்கள் ரெக்கைகளை விரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஈமான் உள்ளவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றார், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், மூமின்களுக்கு நாம் வெற்றி கொடுப்போம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் இணைச்சி வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அல்லாஹ்க்கு வெற்றி கண்ணியம், ரசூலுக்கு கண்ணியம், மூமின்களுக்கு கண்ணியம் என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வாக்குறுதியை உறுதி உள்ளவர்களாக, ஈமானுடைய உறுதி, இல்முடைய பலம், அக்லாக்குடைய சிறந்த முன்மாதிரி இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காகவே எதையும் செய்து கொண்டு வர்ணிக்க வேண்டும். யாரும் எங்களுக்கு துனியால எதையும் தர முடியாது, கபர்ல யாரும் உதவிக்கு வர முடியாது, மஹ்ஷர்ல யாரும் எங்களுக்கு வர முடியாது. அதால என்ன உண்டாகுது மேலான சோதர்களே? சொர்க்கத்துடைய நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பதிவு செய்ய சுருக்கமாக மிக தெளிவாக முன்வைக்கிறேன். குழந்தைகள உள்ளத்தில் இதை கரைச்சி ஊத்துங்க. நாங்கள் மகனே சொர்க்கத்துக்கு வாழ்றோம், என் மகளே, என் பேரனை பேத்தியே, நாம் சொர்க்கத்துக்கு வாழக்கூடியவர்கள். எங்கட இலக்கு அது சொர்க்கம். அது பேசி 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 உள்ளத்துல பதிவாகணும். கேட்டு 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 உள்ளத்துல அந்த ஆசை வர வேண்டும். அதை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது அதை எப்படி அடைய முடியும்? ஈமான், இல்ம், அக்லாக், இஹ்லாஸ், குர்ஆனுடைய சாரம்சம். இந்த 4 தன்மைகள் வரக்கூடிய நேரத்தில் 2 விஷயம் உண்டாகிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை சிறப்பாக மனிதன் நிறைவேற்றுகிறான். சஹருடைய நேரத்தில் எழும்புகிறான். ஏன்? நான் நோன்பு பிடிக்கணும், நான் அந்த பரக்கத்தை பெறணும், அந்த துஆ எனக்கு நல்ல சந்தர்ப்பம், துஆ மூலமாக நான் அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிக்கிறான், நான் நோம்புல நலவு செய்யணும், யாருடைய சண்டை தர்க்கம் செய்யறது இல்லை, அந்த இல்ம் எனக்கு உதவியாக இருக்குது. யாரும் என்னோட சண்டைக்கு வந்தா இன்னி சாயிமுன், நான் ஒரு நோம்பாளியாக இருக்கிறேன், தயவு செய்து என்ன விட்டுருங்க, இந்த நோம்பை பார்க்கறது வேற யாரால முடியாது, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் கூலி தருகிறேன், நானே கூலியாக வருகிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வாக்கியம்! நானே கூலியாக வருகிறேன். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் இப்படி தயாரிக்கப்பட்ட காரணத்தினால சஹாபாக்களோட குடும்பம் எல்லாம் கரீம் இப்னு கரீம், யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் அப்படி இருக்கவில்லை. மேலான சகோதரர்களே, ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துக்கொண்டார். அவர்களுக்கு கிடைத்த குழந்தைகள் ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. இந்த குழந்தைகள் எல்லாம் ஈமானுடன், அக்லாக்குடன், இல்முடன், இஹ்லாசுடன் தயாரிக்கப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அஸ்மா, ஆயிஷா அப்படி தயாரிக்கப்பட்டார்கள். அப்துல் ரஹ்மான், அப்துல்லா அப்படி தயாரிக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் இந்த 2ஐயும் நிறைவேற்றினார்கள். அவர்கள எல்லாருமே அவருடைய குடும்பம் எல்லாம் யூசுஃபுடைய தந்தை யாக்கூபாக, யாக்கூபுடைய தந்தை இஸ்ஹாக்காக, இஸ்ஹாக்குடைய தந்தை இப்ராஹிமாக அப்படி இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளெடுத்த நபி அவர்களை கொல்ல வந்தவர்கள். வீட்டுக்கு போயிட்டு ஃபாத்திமா பின்த் கத்தாப் தன்னுடைய சகோதரி ஃபாத்திமா பார்க்கல, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அடித்தார்கள், ரத்தம் வந்தது. அந்த ரத்தத்தை பார்த்து அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினான். அந்த ஹிதாயத்து தான் முதலில் முத்தகீன்களுக்கு இந்த நேர்வழி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் அந்த உமரை பத்தி வருகிறது. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு கிடைச்ச பாக்கியம் முல்ஹம் ஹாதி இல் உம்மா, இந்த உம்மத்துடைய இல்ஹாம் உள்ள மனிதனாக, தூரத்தில் உள்ளதையும்
மிக தூரத்தில் இருந்து பக்கத்துல பார்க்கிறது போல செய்தி கொடுக்கக்கூடிய மனிதராக அல்லாஹ் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடியதாக மாத்துகிறான். அதனால நானும் நீங்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களை போல ஒரு பாவத்தை அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நினைக்க வைக்க கூடாது. உமர் ரலியல்லாஹு அப்படி வந்தவர்கள். ஆனா அவர்களை பத்தி இமாம் புகாரி சொல்கிறார்கள், கான வக்காஃபின் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் நுழையில சிலையை போட நின்று விடுவார்கள். சாட்டை எடுத்தார்கள் அடிப்பதற்கு. ஒருவர் ஓதினால் ஹுசில் அஃப்வ, மன்னிப்பு கடைபிடிங்க என்று சொன்னார். சாட்டை அப்படி கீழே போட்டு விட்டார்கள். ஆக நானும் நீங்களும் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். மூமின்கள் முஸ்லிம்கள் என்றால் சொர்க்கத்துக்காக வாழக்கூடியவர்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். இரண்டாவதாக அதுக்கு எங்களுக்கு அடிப்படையான குர்ஆன் சொல்லித்தாரதை ஈமான். மஸ்ஜிதுகளில் இருந்து ஈமானை படிப்போம். இல்ம், அது உலமாக்கள் இருந்து இல்மை படிப்போம். மதரசாக்களுக்கு சென்ற இல்மை படிப்போம். அஹ்லாக், நல்ல பண்புகளை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கால நேரங்களை ஒதுக்கும் பொழுதே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு தன்னுடைய நேரத்தை மஸ்ஜிதூடாக கொடுக்கும் பொழுதே, தன்னுடைய கால நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கும் பொழுதே, நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதே, கூனுமா சாதிகீன், நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள் குர்ஆன் சொல்லுகிறதே, அப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு அந்த அஹ்லாக்கு தருகிறான். உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் நபி அவர்களோட ஹுதைபியாவோட உடன்படிக்கையில காரசாரமாக பேசிட்டார்கள். நீங்க நபிதானா, எங்களை இப்படி கொண்டிருக்கிறீங்களே, திரும்பி போ சொல்றீங்களே என்றெல்லாம் பேசினதுக்கு பிறகு வாழ்நாள் முழுதும் இது எல்லாரும் பதிய வைத்துக் கொள்ளணும். சில நேரத்தில் நாங்களும் ஒழுக்கமாக நடந்து கொள்றது, அதவு கெட்டு நடக்கிறது, ரெஸ்பெக்ட் இல்லாம நடக்கிறது. வாப்பாவோட, மகனோட, சகோதரரோட, சகோதரிகளோட, குடும்பத்தோட அப்படி ஒன்று நடந்தா உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்து, தௌபா செய்து, சதகா செய்து. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்காகத்தான் பேசினேன். ஆனா நான் பேசின டோன் அது ஒரு பொருத்தமான டோன் இல்லை. நான் கொஞ்சம் நில குழம்பிட்டேன், நான் இமோஷனல் ஆகிட்டேன், நான் ஆத்திரப்பட்டு பேசிட்டேன், நான் பேசியிருக்க கூடாது. அதனால எனக்கு அது ஞாபகம் வரக்கூட நேரெல்லாம் நான் சதக்காவும் தொழுகையும் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். யாருக்கும் சொல்ல தேவையில்லை மேலான சகோதரர்களே. பாவம் நடக்கும். குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய மகன் என்று சொல்லும் பொழுது தவறு நடக்கும், ஜினா நடக்கும், குடி நடக்கும், சூது நடக்கும், அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுவான், அவன் வட்டியில் ஈடுபடுவான். ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்தில் அதுதான் இன்றைய சந்தர்ப்பம். இதை நீங்கள் நோன்பு 27 எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய இந்த முதல் ரமலானை என்ற வாழ்க்கையுடைய ஒரு மாற்றமான நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் என்ற வாழ்க்கையின் அது ஒரு திருந்தக்கூடிய நாளாக. இந்த ஜும்மாவுடைய நேரம் துஆ கபூல் ஆகிற நேரம் இதுதான் என்ற வாழ்க்கையில. அது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் சகோதரிக்கு அடிச்சிட்டு மாறினது போல பல சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வஹ்ஷ் இப்னு ஹர்ப் என்பவர் நெஞ்ச பிளந்தார். ஹம்சாவுடைய ஈரலை சப்பினால் அந்த பெண்மணி ஹிந்த். ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றமான நாராக மாறியது. நாம் செய்யும் தவறு, குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன் கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன், சிறந்த தவறு செய்தவர்கள் யார்? அல்லாஹ் இடத்தில் மீளக்கூடியவர்கள். அதுக்கு அல்லாஹ் ஏண்ட 20, 30, 40, 50, 60, 70 எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தியே, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும், நாவால ஷுக்ர் செய்யணும். இந்த 20 வயதுல இந்த ஜும்மாவை கேட்டு என்ற உள்ளத்துல நீ அந்த பயத்தை, அச்சத்தை தந்து நான் உன் மீது இரக்கம் வச்சிருக்கிறேன் யா அல்லாஹ், நீ என் மீது இரக்கம், இந்த ரஹ்மத்துடைய 10 இருக்கிறோம் யா அல்லாஹ், இந்த ரஹ்மத் நீ தாயை விட 90% இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். தாயே ஒரு குழந்தைக்கு துடியாக துடிக்கும் பொழுது நீ அடியார்கள் மீது எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறான். பூமியிலிருந்து வானம் வரைக்கும் பாவத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் மன்னிச்சர் என்று சொன்னாலும் மன்னிக்க காத்து கொண்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் தான் சொல்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபாரின் பக்கம் உம்மத்தை திருப்பி இருக்கிறார்கள். நான் என்று சொல்வதை அடிக்கடி திருப்பி சொல்கிறேன். சொர்க்கத்துக்கு ஆசை உள்ளவர்களாக மாறுவதாக இருந்தால் ஈமான பலப்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுடைய சூழலில் உலமாக்கள் மதரசாக்கள் இருந்து இல்மை படித்துக் கொள்ள வேண்டும். அக்லாக் வருவதற்கு நல்லடியார்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். நல்ல இஹ்லாஸை ஏற்படுத்த மஷூரா செய்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் மஷூரா செய்யணும். நான் இந்த பொறுப்பு, இந்த பதவி, இந்த இடம் இருக்கிறது பொருத்தமா, நான் இப்படி செய்யறது பொருத்தமா, மஷூரா மூத்தவர்களுடைய செய்யக்குள்ளதான் என்ற இஹ்லாஸ் சரியா, நான் அல்லாஹ்வுக்காக செய்யறனா சுயநலத்துக்கு செய்யறனா என்பது தெரிய வருகிறது. வேளாண் சகோதரர்களே, நான் இந்த பதவியில் இருக்க வேண்டுமா, நான் இந்த பொறுப்புல இருக்க வேண்டுமா, நான் இப்படியான வியாபாரம் செய்ய வேண்டுமா, நான் இப்படியான கொடுக்கல் வாங்கல் நடத்த வேண்டுமா
என்பதை சூழ்ந்து மஷூரா செய்யும் பொழுதுதான் மனிதனுக்கு சரியான வழிகாட்டல் இஹ்லாஸ் உண்டாகிறது. தூபா லில் முஹ்லிஸீன், முஹ்லிஸீன்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அஹ்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல், நீ இஹ்லாஸுடன் செயல்படு, உன்ட கொஞ்சம் அமலும் உனக்கு புரோஷனமாக இருக்கும். அதனால் இந்த ரமதானை நாம் ஜிக்ருடன், துஆவுடன், இஸ்திக்ஃபாருடன், பிறரை மன்னிப்பதுடன், நலவை செய்வதுடன், நலவை பிரச்சாரம் செய்வதுடன், தஹஜ்ஜுத், ஜிக்ர், இபாதத், குர்ஆன் திலாவத் அதுக்கு நேரம் கொடுப்பவர்களாக நாம் எங்களை நல்ல விஷயங்களை மதரசா இதுகளுக்கு போக இயலாட்டி 0117490420 என்ற இந்த நம்பர் ஜமியத்துல் உலமா பல உலமாக்களை அமர வைத்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் 10லிருந்து 4 வரைக்கும் மக்களை நீங்க உங்களோட தேவைகளை, சண்டை, விவாதம், தர்க்கம், இது என்ன அது என்ன என்று ரெக்கார்ட் பண்ணி போடுறது அல்லாஹ்வுக்காக அந்த வேலைகள் செய்ய வேண்டாம். உங்களோட நலவுக்கு, உங்களோட லேசுக்கு 00117490420 என்ற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உலமாக்களிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். ஏராளமான தாய்மார்கள் தொடர்பு கொள்கிறார்கள், ஏராளமான சகோதரர்கள் தொடர்பு கொள்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் நாடுகிறார்கள், ரமதானுடைய தேவைகளை விரும்புகிறார்கள். ஜகாத் எப்படி கொடுக்கணும், சதக்கா எப்படி கொடுக்கணும், நோன்பு எப்படி கலா செய்யணும், எனக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு என்ன செய்யணும், நான் நோம்புள்ள நேரத்தில் இப்படி ஒன்று தெரியாம குடிச்சிட்டேன், அது உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, நீங்க நோன்பை தொடரலாம், எனக்கு மாதவிடாய் வந்துருச்சு, நான் இந்த முறையில் நடந்து கொள்வது, மனைவியுடைய விஷயங்களையும் சகோதரிகளுடைய விஷயங்களையும் தாயுடைய விஷயங்களும் நீங்களும் கேட்டு அந்த 490420 என்ற 007490420 என்ற இந்த தொடர்புல ஃபத்வால கேட்டு உங்களை வழிநடத்திக் கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் எல்லோரும் அல்லாஹ் இடத்துல திரும்ப வேண்டும், அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும், அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். சுருக்கமாக பாருங்க, சஹாபாக்கள் ஈமான்ல எப்படி இருந்தார்கள், அபூபக்கருடைய ஈமான் என்ன, மறைவான மேராஜுக்கு போயிட்டு வந்த நேரத்தில் எப்படி ஈமான் கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாருமே அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் இப்படிதான் போனார்கள் என்பதில் மிக உறுதியாக இருந்தார்கள். அவருடைய இல்ம பாருங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து பாருங்க, என்ன வயது, 18 வயதுல கணவனை இழந்து 2600 ஹதீஸ்களை பாடமாக்கி, குர்ஆன பாடமாக்கி, சகோதரிகளே, தாய்மார்களே, இதை கேட்கக்கூடிய என்னுடைய அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, என் அன்பு குழந்தைகளே, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரோல் மாடலாக எடுக்க வேண்டும். 2600 ஹதீஸ்கள் பாடம் நம்பியவர்களை நெஞ்சில சுமந்தவர்களாக அந்த தாய் 40 வருடங்களுக்கு மேல விதவையாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி இல்ம கொடுத்தான், எப்படி அவர்களுக்கு அஹ்லாக்கு கொடுத்தான். காலையில் இருந்த அந்த 1,00,000 திர்ஹம் தீனாரை மாலை வரைக்கும் கொடுத்து முடிச்சார்கள். இஃப்தார் செய்வதற்கு ஒன்றும் இருக்கவில்லை. அவர்களுடைய அஹ்லாக், தாத்தாவின் மகன் அஸ்மாவுடைய மகன் வந்து சாட்சி, நீங்க எப்படி தர்மம் கொடுக்க கூடாது என்று சொன்னதுக்காக இதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன் என்று கோவப்பட்டார்கள். கோவப்பட்டது கல்யாணத்துக்கு சொல்லல, நீங்க எனக்கு இப்படி வெத்தலை வைக்கல, நீங்க என்னை இப்படி பாராட்டல, எனக்கு முந்தி சொல்லல, என்னை இப்படி பேசல, ஏண்ட பேர் எடுக்கல என்றதுக்கு அல்ல. நான் நபியுடைய காலத்துல படிச்ச பாடத்தை தடுத்தாயே, அதுக்காக நான் உன்னுடன் பேச மாட்டேன் என்று சொன்னார்கள். அதுக்கு மன்றாடி சஹாபாக்களை கொண்டு போயிட்டு மன்னிப்பு கேட்டுதான் மன்னிப்பு கொடுத்தார்கள். அந்த மன்னிப்பு கொடுக்கிற நேரத்துல ஒரு சத்தியம் செய்தார், உண்மையான சத்தியம். அதுக்கு ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவர்களுடைய இஹ்லாஸ நசீபாக்கணும், அவர்களுடைய இல்மை நசீபாக்கணும், அவர்களுடைய ஈமானை நசீபாக்கணும், அவர்களுடைய அஹ்லாக்கை நசீபாக்கணும். 40 அடிமைகளை உரிமையிட்டார்கள். ஒன்றை கொடுத்திருந்தால் போதும். ஒரு விஷயத்தை சொல்லி எனக்கும் உங்களுக்கும் நான் இதை முடிக்க விரும்புகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரும்பினார்கள். என்ன விரும்பினாங்க தெரியுமா? ஜன்னத்துல் பக்கீல இல்ல, நபியோட பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும் என்று விரும்பினார்கள். அதை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு ஷஹீதாகி அவர்கள் மகன் அனுப்பி கேட்டாங்க, என்ன நீங்க அங்கே அடக்கிறதுக்கு அனுமதி தாரீங்களா? என்ன உங்களோட வீட்டுல எனக்கு வந்து அடக்க இயலாது, ஆயிஷா அடக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொல்றாங்க, மகனே என்ன மையத்தை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப கேளு ஒரு முறை. ஏண்டா அது வாழ்நாள்ல சொன்னது. சில வேளை மனம் மாறி இருக்கலாம், அவங்களுக்கு மாறுறதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. அதை நான் குற்றமாக பிடிச்சு கொள்ள மாட்டேன், அல்லாவும் அவளை குற்றமாக பிடிக்க மாட்டான். இன்னொரு முறை கேளு மகனே சொன்னாங்க. நான் வாழ்நாள்ல எந்த வாக்கு கொடுத்தனோ,
இப்பயுமே இதுதான், உமரை அடக்குங்க, நான் இங்கிருந்து வெளியாகிறேன். அந்த 18 வயது 28 வயது 30 வயதாக மாறிடுச்சு. 2.5 வருஷம் வாப்பா மௌத்தாகி உமர்றது இருந்த ஆட்சியில 10 வருஷம். அப்ப கிட்டத்தட்ட 30 வருஷம் உள்ள ஆயிஷா இப்ப சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஏண்ட மையத்தை இங்க அடக்கவானா, இடம் இருந்தாலும் அடக்கவானா. ஏன் தெரியுமா? ஏண்ட நபியுடைய மனைவார்கள் 8 பேர், அவங்களை இங்க அடக்கம் செய்யலாது. அவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஜன்னத்துல் பக்கீல தான் அடக்கணும். அப்ப என்னையும் அங்கே கொண்டு போங்க. நபியுடைய மனைவார்கள் அந்த 9 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு சேர்த்து ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்வாங்க. இதுதான் இஹ்லாஸ், இதுதான் அல்லாஹ்வுக்காக செய்யறது. அல்லாஹ் இந்த ரமதான்ல எங்களை உங்களை எல்லாம் மன்னிச்சு, எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள், இந்த நாட்டு முஸ்லிம்கள், இந்த தமிழ் மொழியில கேட்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் உண்மையான தௌபாவை நசீபாக்கி நாங்க எல்லோரும் இந்த ரமதான்ல அல்லாஹ்வுடைய நெருங்கிய ரஹ்மத்தை பெற்று மக்ஃபிரத்தை பெற்று இந்த ரமதானுடைய கடைசி 10 வரக்குள்ள நரக விடுதலை பெற்று அல்லாஹ் மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதையும் மரணத்தையும் எமக்கு நசீபாக்குவாயாக. இலங்கை முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ செய்வாயாக. உலக முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ செய்வாயாக. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்கள் சோதனைகள் இருந்து இந்த உம்மாவை பாதுகாப்பாயாக. மக்கா மதீனாவை பாதுகாத்து தருவாயாக. பைத்துல் மக்தஸில் போய் தொழக்கூடிய பாக்கியத்தை அடுத்த ரமதானுக்கு முன்பு எமக்கு நசீபாக்குவாயாக. உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் தருவாயாக. ஈமானுள்ள சமூகமாக, இல்முள்ள சமூகமாக, அஹ்லாக்குள்ள சமூகமாக, சிறந்த இஹ்லாஸ் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த மஸ்ஜிதை உருவாக்கி அந்த முன்னோர்கள் போயிட்டு சேர்ந்த உலமாக்கள் நல்லடியார்கள் அவர்களுடைய கபரையும் பிரகாசிக்க செய்வாயாக. இன்று இந்த மஸ்ஜிதில் கூடியிருக்கக்கூடிய எல்லோரையும் லைலத்துல் கதருடைய மன்னிப்பை போன்று எமக்கு தந்தருவாயாக. லைலத்துல் கதரை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. இந்த மஸ்ஜிதுடைய இமாம்கள், முஅத்தின்கள், நிர்வாகிகள், இதுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லோரையும், இங்கே தொழக்கூடிய வரக்கூடிய எல்லோருடைய பாக்கியத்தையும் சிறப்பாக ஈமானுடைய முடிவை நல்லதாக ஆக்கி தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.